வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தவேக அரசின் முதல் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் மரிய வில்சன். அதிக அளவாக பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பட்ஜெட்டில் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வெற்றி வீடு கட்டும் திட்டத்தில் ஒரு வீட்டுக்கான தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்வு. கேரளத்தில் மழை வெள்ளம் நிலச்சரிவால் 1882 ஹெக்டேரில் பயிர் சேதம் என முதலமைச்சர் சதீசன் அறிவிப்பு. மொத்தம் 67 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட மதிப்பீட்டில் தகவல். மது புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் மது முன்பதிவு திட்டத்தை கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தவேக தேர்தல் உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது பற்றி பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை. திமுக அதிமுக ஆட்சிக்கால திட்டங்களுக்கு தவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. உக்ரைன் தலைநகர் கீவில் ட்ரோன்கள் ஏவுகணைகளால் ரஷ்யா தாக்குதல். குடியிருப்பு பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார். அதில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசினார். அப்போது அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமனின் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்துக்காக 560 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளை நவீனமயமாக்கும் திட்டத்துக்கு 300 கோடி ரூபாயும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு 125 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்க 277 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 புதிய தொழிற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்படும். தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாயும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இளைஞர் நலன் விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாயும் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாயும் சமூக நலத்துறைக்கு 9,818 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்துக்கு 710 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்களின் திருமண நன்னாளில் அண்ணனின் சீராக 8 கிராம் தங்க நாணயம் ஒரு பட்டுப்புடவை வழங்க 812 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மருத்துவத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும் கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆடுகள் வளர்ப்பு திட்டத்துக்கு 110 கோடி ரூபாயும் கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்துக்கு 57 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு பணியில்லா கால உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்காக 135 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொழில்துறைக்கு 4,414 கோடி ரூபாயும் குறு சிறு நடுத்தர தொழில்துறைக்கு 2,142 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மின்துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1,543 கோடி ரூபாய் முதலீட்டில் 178 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்கப்படும். 2,000 கோடி ரூபாயில் 40,000 பழைய மின்மாற்றிகள் மாற்றப்படும். இதில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்தல், அனைவருக்கும் வீடு, பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், சமூக நீதியை காத்தல், பசுமை பரப்பினை உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த முன் உரிமைகளை பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை உண்மையான தொலைநோக்கு திட்டங்களை அடைவதற்கான பாதையை வழிவகுத்து காட்டும்.
தமிழ்நாடு பட்ஜெட்டில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசினார். அப்போது வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 8,852 கோடி ரூபாயும், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறைக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு திட்டத்துக்கு 9,300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு 1000 புதிய ஏசி மின்சார பேருந்துகள் வாங்கவும், பணிமனைகளில் மின்சார சார்ஜிங் உட்கட்டமைப்புகளை நிறுவவும் 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறைக்கு 9,264 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. காவிரி, வைகை, குண்டாறு ஆறுகள் இணைப்பு திட்டத்துக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்கு 1,762 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு வீடு கட்டுவதற்கான தொகை 3,10,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. முதல் ஆண்டில் 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகள் கட்டப்படும். ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாயும், உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. உள்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறைக்கு 17,290 கோடி ரூபாயும், வருவாய்த்துறைக்கு 11,532 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு 838 கோடி ரூபாயும், ஓய்வூதியம் மற்றும் ஓய்வுக்கு பிந்தைய பண பயன்களுக்கு 47,240 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறைக்கு 775 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் ஸ்கூல் கேம்பஸ்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டின் குழந்தைகளின் தாய் மாமன் ஆகிய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தும் அரசு இது. செயற்கை நுண்ணறிவு எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் டெக்னாலஜி இனோவேஷனுக்கு முக்கிய சக்தியாக இந்த டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன் அணியில் நிலைநிறுத்திட நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப புரட்சியின் முதன்மை பயனாளிகளாக நமது இளைஞர்கள் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் AI இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் புரோகிராம் தொடங்கப்படும் என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளத்தில் மழை வெள்ளத்தாலும் நிலச்சரிவாலும் 1,882 ஹெக்டேரில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும், மொத்தம் 67 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சதீசன் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் கடந்த வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கும், மலைப்பகுதிகளில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் செய்தியாளரிடம் பேசிய முதலமைச்சர் சதீசன், மாநிலத்தில் 462 நிவாரண முகாம்கள் செயல்படுவதாகவும், அவற்றில் 27,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மழை வெள்ளம், நிலச்சரிவு ஆகியவற்றால் 26 பேர் உயிரிழந்ததாகவும், 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும், 4 பேரை காணவில்லை என்றும் குறிப்பிட்டார். 1,882 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும், 23,000 உழவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், முதற்கட்ட மதிப்பீட்டில் 67 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாகவும் கூறினார். மதுப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் மது முன்பதிவு திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மது வகைகளை இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யும் முறை நாளை முதல் நடைமுறைக்கு வரவிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஓசையின்றி நாளை முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் மிகவும் ஆபத்தானது என்றும், மது வணிகத்தையும் மது புழக்கத்தையும் அதிகரிக்க செய்யும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டிய துறைகள் பல உள்ள நிலையில் மது வணிகத்தில் மட்டும் சீர்திருத்தம் என்ற பெயரில் சீரழிவுகளை செய்ய துடிப்பது சரியல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே மது புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் மது முன்பதிவு திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தவேக தேர்தல் நேரத்தில் கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது பற்றி பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்றும், முந்தைய திமுக அதிமுக ஆட்சிக்கால திட்டங்களை பெயர் மாற்றி அறிவித்துள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை
சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். இதில் தாய்மாமன் சீர், அண்ணன் சீர் என பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் சட்டமன்ற தேர்தலின் போது தாவேகா அறிவித்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசம் உள்ளிட்ட திட்டங்கள் பற்றி அறிவிப்பு இல்லை. இந்நிலையில் தாவேகா அரசின் பட்ஜெட் குறித்து சட்டப்பேரவைக்கு வெளியே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளரிடம் பேசினார். அப்போது தாவேகா தேர்தலின் போது கொடுத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை என்று தெரிவித்தார். முந்தைய திமுக, அதிமுக ஆட்சி காலங்களில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் பெயர்களை மாற்றி தாவேகா அரசு புதிய அறிவிப்பு போல் வெளியிட்டு மக்களை ஏமாற்றுவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டனர். ரஷ்யாவும் உக்ரைனும் தொடர்ந்து ஒன்றை ஒன்று தாக்கி வருகின்றனர். இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா ஏவுகணைகள், ட்ரோன்கள் ஆகியவற்றால் பெரும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த கொடிய தாக்குதலில் பொதுமக்களின் குடியிருப்பு கட்டடங்களும் பண்டக காப்பகங்களும் தகர்த்து நொறுக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்டட இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என்பதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் இருந்து தப்புவதற்கு, அதை இடைமறித்து தாக்குவதற்கு பேட்ரியாட் ஏவுகணைகளை தந்து உதவுமாறு அமெரிக்காவுக்கும் அதன் கூட்டணி நாடுகளுக்கும் உக்ரைன் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கீவ் நகரில் ஆயுதங்கள், ராணுவத்தினருக்கான பொருட்களை சேர்த்து வைத்து வழங்கும் கிடங்குகள், ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுதேசி, மேக் இன் இந்தியா என்பதெல்லாம் பிரதமரின் பெரும் விளம்பர நாடகம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சுதேசி, மேக் இன் இந்தியா என்பதெல்லாம் பிரதமரின் வெறும் விளம்பர நாடகம் என்று விமர்சித்துள்ளார். சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஹெவி கிரேன்கள் மீது டிஜிடிஆர் பரிந்துரை சுங்க அறிவிப்பு தராமல் நிதி அமைச்சகம் இழுத்தடிப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் விளைவு 5 முன்னணி உள்நாட்டு கிரேன் உற்பத்தியாளர்கள் தொழிலை மூடும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் மோடி அரசாங்கம் இந்திய உற்பத்தியாளர்களுக்காக செயல்படுகிறதா அல்லது சீன நிறுவனங்களுக்காக செயல்படுகிறதா என்று வினவியுள்ளார். அனைத்து துறைகளிலும் பாஜகவின் இந்த போலித்தனம் ஒவ்வொன்றாக அம்பலமாகி வருவதாக தெரிவித்துள்ளார். சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை பேச விடாமல் தடுப்பதற்காகவே முதல்வர் விஜய் பொய் வழக்கு போட்டு திசை திருப்பியுள்ளதாக திமுக முன்னாள் அமைச்சர் சாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் சாமிநாதன், கயல்விழி செல்வராஜ், கிழக்கு மாவட்ட செயலாளர் பத்மநாபன் உள்ளிட்ட 280க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். அங்கு முன்னாள் அமைச்சர் சாமிநாதன் பேசிய போது பழைய திராவிட இயக்கத்தின் செயல்பாடுகளை இனிமேல் தமிழகம் பார்க்க போவதாக தெரிவித்தார். இனிமேல் திமுகவை சீண்டினால் இதுவரை காணாத திமுகவின் விஸ்வரூபத்தை தாவேகா அரசு சந்திக்க நேரிடும் என்று தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை பேச விடாமல் தடுப்பதற்காகவே முதல்வர் விஜய் பொய் வழக்கு போட்டு திசை திருப்பியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மக்களின் பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் பறித்து பொய் வழக்கு போட்டு தாவேகா அரசு அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு தாவேகா அரசையும் காவல்துறையையும் கண்டித்து முழக்கமிட்டனர். அதைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி உள்ளிட்ட திமுகவினரை ஒட்டன்சத்திரம் காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது செய்தியாளரிடம் பேசிய சக்கரபாணி, மக்களின் பேச்சுரிமையையும் கருத்துரிமையையும் பறித்து பொய் வழக்கு போட்டு தாவேகா அரசு அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். பெரியாங்குப்பத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் பெரியாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து அலுவலர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவது குறித்து LED திரை மூலம் மாணவர்களுக்கு விளக்கினார். இந்நிகழ்வில் வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலர் வெங்கடராகவன், சமூக நீதி பாதுகாப்பு உதவி ஆய்வாளர் ரூபி உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். வேப்பூரில் நடைபெற்ற குறுவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில்
தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் வேப்பூர் குறுவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் வேப்பூர் காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு போட்டிகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், மாணவர்கள் விளையாட்டிலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், ஒழுக்கம், ஒற்றுமை மற்றும் விடாமுயற்சியே வெற்றிக்கான அடித்தளம் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். போட்டிகளில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி தாளாளர் நாராயணன், கல்வி நிறுவனங்களின் செயலாளர் மகாலட்சுமி ஆகியோர் செய்தனர். போத்தனூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் UPSC தேர்வில் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் போத்தனூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் UPSC தேர்வில் மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் UPSC தேர்வில் இந்திய அளவில் 2வது இடம் பெற்று சாதனை படைத்த அப்துல்லா அப்ரீத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தனது வெற்றிக்கான வழிமுறைகளை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சமூக நீதி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முகமது ரஃபீக் கலந்து கொண்டு பேசிய போது, பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினரை அறிவுசார் சமூகமாக உருவாக்கும் நோக்கில் இதுபோன்ற முயற்சிகள் மிகவும் அவசியமானவை என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் நடைபெற்ற மதுக்கரை குறுமை அளவிலான விளையாட்டுப் போட்டியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவையில் மதுக்கரை குறுமை அளவிலான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து கல்வியாளர் நித்யா ராஜ்குமார் நிகழ்ச்சியில் பேசிய போது, கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் மாணவ மாணவிகள் அதிக ஆர்வத்துடன் பங்கேற்று தொடர்ந்து சாதனைகளை படைத்து நிரூபித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. குளித்தலையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் உள்ள ஆற்று பாதுகாப்புத்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உதவி செயற்பொறியாளர் வெங்கடேசனை முற்றுகையிட்ட விவசாயிகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் உதவி செயற்பொறியாளர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்தனர். கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ள நிலையிலும் கனிம வளங்களை ஏற்றிக்கொண்டு லாரிகள் செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தமிழக பகுதிகளில் இருந்து கனிம வளங்களை லாரிகள் மூலம் கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை கிராம பகுதிகள் வழியாக கேரளாவிற்கு தடையை மீறி லாரியின் மூலம் கனிம வளம் கொண்டு சென்றுள்ளனர். இதனை சமூக ஆர்வலர் ஒருவர் வாகனத்தை பின்தொடர்ந்து கேரளாவிற்கு கொண்டு செல்வதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இதன் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஆரணி அருகே இரவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம்பெண்ணை வழிமறித்து பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபட முயன்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் அவரது தாயாருடன் ஆரணி பகுதிக்கு வந்து திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு மீண்டும் ஊர் திரும்பியுள்ளார். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த ஆரணியை சேர்ந்த அவினேஷ் என்ற இளைஞர் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தை வழிமறித்துள்ளார். இதன் பின்னர் தாயை தாக்கிவிட்டு இளம்பெண்ணிடம் பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபட முயன்றுள்ளார். அப்போது இளம்பெண் மற்றும் அவரது தாய் கூச்சலிட்ட பிறகு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து இளம்பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆரணி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இளைஞரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை தொடர்ந்து வரும் சூழலில் சிங்கப்பெண் அதிரடி படைகள் தூங்குகிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கன்னியாகுமரி அருகே சிவசேனா பிரமுகரின் உயிர் பறித்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் 2 பேரை கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை தாமிரபரணி ஆற்றில் இறந்த நிலையில் சிவசேனா கட்சியின் மாநில செயலாளராக சதீசன் அதுல் கிடந்துள்ளார். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் சிவசேனா பிரமுகரின் கார்கள் சென்ற வழித்தடங்களில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை அவரது உடலை பெற மாட்டோம் என கூறி கடந்த 5 தினங்களாக சிவசேனா கட்சியினரும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சிவசேனா கட்சி நிர்வாகி உயிர் பறித்த சம்பவம் தொடர்பாக உண்ணாமலை பகுதியை சேர்ந்த நிதிஷ்,
பெர்லின் ஜியோ ஆகியோரை அதிரடியாக தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய காரணமாக இருந்த குளித்துறை கல்லுக்கட்டி பகுதியை சேர்ந்த தந்தை மகன் இருவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். காரைக்கால் அருகே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த நபர் மீது கிரேன் இயந்திரம் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருநள்ளாறு சாலையில் செல்வராஜ் என்பவர் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த கிரேன் இயந்திரம் அவர் மீது மோதியது. இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருநள்ளாறு காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து கிரேன் இயந்திரம் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து விசாரணையில் விபத்தில் உயிரிழந்தவர் திருவாரூர் மாவட்டம் நனிலம் பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி செல்வராஜ் என்பது தெரிய வந்தது. மேட்டு மகாதானபுரத்தில் உள்ள மகாலட்சுமி கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரத்தில் உள்ள மகாலட்சுமி கோவிலில் ஆடி 19ஆம் நாளையொட்டி பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் வினோத திருவிழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதையடுத்து காப்பு கட்டி நோன்பு இருந்த 438க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவையொட்டி கரூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். காரைக்காலில் உள்ள உஜ்ஜயினி காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே மதகடி அரசலாற்றங்கரையில் உள்ள உஜ்ஜயினி காளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கிற்கு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தனர். இதைத் தொடர்ந்து அம்மன் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஆலய நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள புனித அந்தோனியார் பேராலயத்தில் பங்கு தந்தையர்களுக்கு மாலை அணிவித்தும் மலர் கிரீடம் சூட்டியும் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள புனித அந்தோனியார் பேராலயத்தில் பங்கு தந்தையர் தினத்தையொட்டி பங்கு தந்தையர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புனித தூய தேற்றரவு அன்னை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்கு தந்தை சாமிநாதன் உள்ளிட்ட பங்கு தந்தையர்களுக்கு 5 கிராம முக்கியஸ்தர்கள் ஒருங்கிணைந்து மாலை அணிவித்து மலர்கிடம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கி திருப்பலி பூசையினை நிறைவு செய்தனர். பெண்கள் குறித்து இழிவாக பேசுகின்ற ஆண்களுக்கு ஆண்மை கிடையாது என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், படிப்படியாக பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தினார். சூப்பர் ஹெலினோ தாக்கத்தின் காரணமாக தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டு விவசாயிகள் வேதனை அடைவதாக கூறினார். மேலும் பெண்கள் குறித்து இழிவாக பேசுகின்ற ஆண்களுக்கு ஆண்மை கிடையாது என்றும் விமர்சித்தார். விவசாயிகளுக்கு அவருடைய வாங்கிய கடன்களை குறிப்பாக கூட்டுறவு வங்கி கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. படிப்படியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும். விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவதூறாக பேசிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த ஜூலை 18ஆம் தேதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் சட்டமன்ற கூட்ட கதவை பூட்டினால் விஜயின் எலும்பை உடைப்பேன் என்று அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த ஜூலை 20ஆம் தேதி மார்க்கண்டேயனை காவல்துறையினர் கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஜாமீன் வழங்க கோரி திமுக சார்பில் தூத்துக்குடி நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் இன்று பாளையங்கோட்டை சிறையிலிருந்து விடுதலையான மார்க்கண்டேயனுக்கு சிறைச்சாலையில் திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் சால்வை அணித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உடுமலைப்பேட்டையில் உள்ள மாரியம்மன் கோவிலில் மரக்கன்றுகள் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலத்தில் 1001 மரக்கன்றுகள் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயில் அறங்காவலர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயல் அலுவலர் மல்லிகா, வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பின் முதன்மை நிர்வாக அலுவலர் நடராஜன், துளிகள் காங்கேயம் அமைப்பின் கௌதமன், உடுமலை தமிழிசை சங்க துணைத் தலைவர் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடும் நிகழ்வை துவக்கி வைத்தனர்.
இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் செவிலியர் பயிற்சி மாணவியர்களுக்கு இயற்கையை பேணுவதன் அவசியமும் மரக்கன்றுகள் நடுவதன் அவசியமும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வனத்துறை அதிகாரிகள், அரிமா சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். முதலமைச்சர் விஜயை பற்றி கண்ணிய குறைவாக பேசியதாக கூறி தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை காவல்துறையினர் கைது செய்து தஞ்சாவூருக்கு கொண்டு சென்றனர். இதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதை சுருக்கமான தொகுப்பாக காணலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தாவேகா அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரத்தில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தேவசிகாமணி தலைமையில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் பானாவரம் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். பெரம்பலூரில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தாவேகா அரசையும் காவல்துறையையும் கண்டித்து முழக்கமிட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகில் திமுக தெற்கு ஒன்றிய தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வைக்கோலால் வைத்து முதல்வர் விஜயின் உருவப்படத்தை எரிக்க முயன்றபோது காவல் ஆய்வாளர் புவனேஸ்வரி, காவல் உதவி ஆய்வாளர் ஆனந்த் உள்ளிட்ட காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 முனை சந்திப்பில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான செஞ்சி மஸ்தான் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். தஞ்சாவூரில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் விஜய், நடிகை த்ரிஷா ஆகியோரை பற்றி கண்ணிய குறைவாக பேசியதாக கூறி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதை சிறிய தொகுப்பாக காணலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி மகளிர் அணி சார்பாக தேவர் சிலை முன்பு மகளிர் அணி மாவட்ட செயலாளர் ஜெயசித்ரா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் பாண்டித்துரை, பொன்ராஜ், அருள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு உதயநிதியை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வடமேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் குணசரவணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கண்டித்து ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாவேகா நகர செயலாளர் ரமேஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இனி வருவது திரையுலக செய்திகள். அறிமுக இயக்குனர் கரண் அரவிந்த்குமார் இயக்கத்தில் நடிகர் துருவ் விக்ரம் நடிக்கும் TV4 படத்தில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இணைந்துள்ளார். அறிமுக இயக்குனர் கரண் அரவிந்த்குமார் இயக்கத்தில் நடிகர் துருவ் விக்ரம் நடிப்பில் DV4 திரைப்படம் உருவாக்கி வருகிறது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்தில் நடிகர்கள் பிருத்திவ் பாண்டிராஜ், சாய் தீனா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். துருவ் விக்ரமும் மைத்ரி மூவி மேக்கர்ஸும் முதல் முறையாக இணைவதால் இந்த படம் மீது ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்நிலையில் DV4 திரைப்படத்தில் பிரபல இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இணைந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. சந்தோஷ் நாராயணனின் இசை இந்த படத்திற்கு கூடுதல் பலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் ரசிகர்கள் உள்ளனர். பிரபல வில்லன் நடிகர் பிரதீப் ராவத் இரத்த புற்றுநோய் பாதிப்பு காரணமாக நேற்று மாலை மும்பையில் காலமானார். பிரபல வில்லன் நடிகர் பிரதீப் ராவத் இரத்த புற்றுநோய் பாதிப்பு காரணமாக நேற்று மாலை மும்பையில் காலமானார். மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உடல்நிலை மோசமடைந்து அவர் காலமானார். இவர் PR சோப்ராவின் புகழ்பெற்ற மகாபாரதம் தொடரில் அஸ்வதாமன் கதாபாத்திரத்தில் நடித்து தனது நடிப்பு பயணத்தை தொடங்கினார். இந்தியில் லகான் படத்தில் திரையுலகிற்கு அறிமுகமானார். தமிழில் கஜினி, தொட்டி ஜெயா, வீரம் உள்ளிட்ட பல தமிழ் திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து மிரட்டியிருந்தார். பிரதீப் ராவத்தின் மறைவுக்கு இந்தியா முழுவதும் உள்ள பிரபலங்களும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இவரது இறுதி சடங்குகள் இன்று மாலை மும்பையில் நடைபெற உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். TNPL கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டியில் திருச்சி கிராண்ட் சோலாஸ், மதுரை பாந்தர்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள மைதானத்தில்
டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் திருச்சி கிராண்ட் சோலாஸ், மதுரை பாந்தர்ஸ் அணிகள் மோதுகின்றன. இந்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,06,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 13,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,280 ரூபாய் அதிகரித்து 1,06,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,16,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 365 புள்ளிகள் அதிகரித்து 78,794 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 12 புள்ளிகள் அதிகரித்து 24,627 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தாவேக அரசின் முதல் பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் மரிய வில்சன். அதிக அளவாக பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பட்ஜெட்டில் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வெற்றி வீடு கட்டும் திட்டத்தில் ஒரு வீட்டுக்கான தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்வு. கேரளத்தில் மழை வெள்ளம் நிலச்சரிவால் 1,882 ஹெக்டேரில் பயிர் சேதம் என முதலமைச்சர் சதீசன் அறிவிப்பு. மொத்தம் 67 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட மதிப்பீட்டில் தகவல். மது புழக்கத்தை அதிகரிக்க செய்யும் மது முன்பதிவு திட்டத்தை கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தாவேக தேர்தல் உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது பற்றி பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை. திமுக, அதிமுக ஆட்சி கால திட்டங்களுக்கு தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. உக்ரைன் தலைநகர் கீவில் ட்ரோன்கள் ஏவுகணைகளால் ரஷ்யா தாக்குதல். குடியிருப்பு பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.